மதுரை அருகே தீண்டாமையால் பல ஆண்டுகளாக மின்சாரமின்றி இருளில் வாழ்ந்து வரும் குடும்பத்தின் சோகத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த சிறுவன் மின்தடை காரணமாக மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படிக்கவில்லை. மின்சாரமே இந்த வீட்டுக்கு கிடையாது. பட்டியலினத்தவர் என்பதால் ஒரு குடும்பத்தையே ஊரார் ஒதுக்கி வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த தும்பப்பட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட புதுப்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் குமார் என்பவர் 15 ஆண்டுகளுக்கு முன் காலனி பகுதியிலிருந்து வெளியேறி ஊர் பகுதியில் இடம் வாங்கி வீடு கட்டியுள்ளார். இவர்களது வீட்டுக்கு செல்லக்கூடிய பொது பாதையை அதே ஊரில் உள்ள மற்றொரு தரப்பைச் சேர்ந்த சிலர் முள்வேலியிட்டு தடுப்பு அமைத்திருப்பதால் குமாரின் வீட்டுக்கு இதுவரை மின் இணைப்பு கொடுக்கப்படாமல் உள்ளது. 2 குழந்தைகளை வைத்துக் கொண்டு குமார் மற்றும் அவரது மனைவி மீனாட்சி ஆகியோர் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். இத்தனை காலமாக நாங்களும் வாழ்ந்துக்கிட்டு ஒரு பூச்சி கட்டு எல்லாத்துக்கும் பாம்பு ஒல்லிக்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு வரேன் சார். எங்களுக்குன்னு ஒரு நியாயம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. என் பிள்ளைகளை வச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். என் புருஷனும் கஷ்டப்படுறாரு. கஷ்டமாக நான் குடும்பம் அவங்க எதுக்கு எஸ்சி ஆளுங்க எதுக்கு வராங்கன்னு சொல்லி எங்களை ரொம்ப ஒரு இதாக கீழ்த்தனமாக நினச்சி பேசுகிறாங்க சார் எல்லாருமே. நாங்கள் எதுவுமே செய்ய நாங்கள் ஒரு ஆள் குடும்பம், என் வீட்டுக்காரும் கூலியால் வைத்து அவங்களும் யார் சப்போர்ட்டுமே இல்லை சார். நாங்கள் அதுக்கு தகுந்த நாங்களும் பிள்ளை ஊட்டி வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நல்ல வேலை பிறக்கும்போது நாங்களும் காத்து இருக்கோம் சார். தொடர் போராட்டத்திற்கு பிறகு கடந்த ஆண்டு மின்சாரம் வழங்க மின்கம்பம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் பொதுப்பாதை முழுவதும் முள்வேலியால் அடைக்கப்பட்ட காரணத்தினால் மின்கம்பத்தை மின் ஊழியர்களால் அமைக்க முடியவில்லை. மின்கம்பத்தை குமாரின் வீட்டு வாசலிலேயே மின்துறை அதிகாரிகள் போட்டுவிட்டு சென்றுள்ளனர். ஊரால் புறக்கணிக்கப்பட்டாலும் படித்து தன் குடும்பத்தின் நிலையை இந்த சமூகத்தில் மாற்ற வேண்டும் என நினைக்கிறார் சிறுவன் ஜீவா. எல்லா வீட்லேயும் கரண்ட் இருக்குது, நம்ம வீட்டில் கரண்ட் இல்லை, படிக்க முடியல, எழுத முடியல. அண்ணனும் வந்தானா எழுத முடியல, படிக்க முடியல. அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டிவி இருந்தால் கூட டிவியாக பார்க்கணும், டிவியும் இல்லை, கரண்ட்டும் இல்லை. நான் போக கூட நடக்க கூட பாதை இல்லை. அவங்க ஏன் வராங்க அப்படின்னு சொல்லி வேலு கம்பியெல்லாம் போட்டு அடைக்கிறாங்க. எதுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிறையா பேர். இந்த இடத்துல நாங்கள் படித்து முன்னேறணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் வீட்டிற்கு நேரடியாக அதிகாரிகளை அனுப்பி வைத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்வாரிய மாவட்ட இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல் சம்பந்தப்பட்ட இரு தரப்பிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மேலூர் வட்டாட்சியர் செந்தாமரை கூறினார். சாதிய ஒடுக்குமுறையால் இருட்டில் வாழும் இந்த குடும்பத்துக்கு விரைவில் வெளிச்சம் கிடைக்கும் என எதிர்பார்ப்போம். ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.